இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே நேற்று பொதுக்குழு மேடையிலேயே மோதல் வெடித்த நிலையில் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி சந்திக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று புதுச்சேரியில் நடைபெற்ற புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவினுடைய நிறுவனர் இருக்கக்கூடிய ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் ஜி.கே. மணி தலைமையிலான பாமகவினர் நேற்று இரவு ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு நேற்று இரவு வரை எந்த தகவலும் வெளிவராத நிலையில் இன்று காலை 11 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முகுந்தனை மாநில இளைஞரணி தலைவராக நியமனம் செய்ய வேண்டும் என ராமதாஸ் அவருடைய அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் 4 மாதங்களுக்கு முன் கட்சிக்கு வந்தவருக்கு எப்படி பொறுப்பு கொடுக்க முடியும் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் இடையேயான அந்த கருத்து மோதல் என்பது பாமகவிற்குள் மிகப்பெரிய புதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்று காலை பனையூரில் நிர்வாகிகளை சந்திக்கும்படி அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பனையூரில் பாமக அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. என்னை சந்திக்க விரும்புவோர் அங்கு என்னை சந்திக்கலாம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்த பனையூரில் இருந்து தற்போது இந்த காலை 11 மணிக்கு தைலாபுரம் சென்று ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுல குடும்பத்தினரும் மற்றும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.